ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஜார்க்கண்டோட ரொம்ப ஸ்பெஷல் டிஷ்ஷான துஸ்கா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு ஆலு சப்ஜி பண்ண போறோம். ரெண்டுத்தோட காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம கோதுமை மாவோ எந்த மாவோ யூஸ் பண்ணி பண்ண போறது கிடையாது. நம்ம அரிசி, பருப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பூரி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம துஸ்கா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியை ஒரு பவுல்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் அதோட சேர்த்து போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நான் இங்க கருப்பு உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் உளுத்தம் பருப்பு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறுறதுக்காக தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த பவுலால 2 பவுல் அளவுக்கு தண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடுறேன். இது ஓவர் நைட் ஃபுல்லா சோக் ஆனாலும் சரி, இல்லாட்டினா உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் வரைக்குமாவது சோக் ஆகணும். இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுத்து. இதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே தால்லாம் நல்லா ஊறி ரெடி ஆயிடுத்து. நான் கருப்பு உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா 4-5 தடவை கலைஞ்சாதான் அந்த கருப்பு தோல் போகும். ஸோ இப்போ நல்லா கலைஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்க ஒயிட் ஊறது யூஸ் பண்றீங்கன்னா இவ்வளோ நேரம் கலையணும்னு கிடையாது, லைட்டா கலைஞ்சா போதும். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல இதை 2 தடவையா நம்ம அரைக்க போறோம். நான் 1 கப்பு மெஷர்மெண்ட் 250 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அரிசி. ஸோ இதை நான் 2 தடவையா அரைக்க போறேன். ஸோ இப்போ பாதி போட்டாச்சு. இதுல ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா இதை உடைச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால உடைச்சு போட்டுக்கிறேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் டோட்டலா இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நான் எவ்வளவு யூஸ் பண்றேன்னு பாத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இது தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். நரநரப்பே இல்லாத அளவுக்கு நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைங்க. ஸோ இப்போ இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப அதே மிக்ஸி ஜார்ல மீதி இருக்கிற அரிசி பருப்பு எல்லாமும் சேர்த்து போட்டுட்டேன். இதுக்கு தனியா பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே நல்லா மையா அரைச்சு தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். நான் 250 ml தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம யூஸ் பண்ணி டோட்டல் பேட்டரியும் அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் சேர்த்து. ஸோ இப்போ 2 பேட்டரியும் ஒன்றாக்கிக்கலாம். ஒன்றாக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதில் நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ணதுனால 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் உப்பு எதுவுமே ஆட் பண்ணல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை கவர் பண்ணி 2 hours வரைக்கும் வெளியிலேயே நல்லா ரெஸ்ட் பண்ணுறதுக்காக விட்டுருங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பேட்டர் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே இதோட சைட் டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக துஸ்காவோட ஆலு சப்ஜி இல்லாட்டினா ஆலு சென்னா சப்ஜி தான் சர்வ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஆலு சப்ஜி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஆலு சென்னா பண்ணணும்னா இதோடையே ஊற வச்ச சென்னாவையும் போட்டு இதே மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணிக்கலாம். 3 உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீளமாக வேணும்னா அப்படி கூட சாப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ரோஸ்டட் ஜீரா பவுடர், 3 பல்லு பூண்டையும் 1/2 இன்ச் இஞ்சியையும் தட்டி வச்சிட்ருக்கேன். இல்லாட்டினா இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், நார்மல் ஆயில். அதில் ஜீரகத்தை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை நமக்கு போகணும், அந்த அளவு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் அது இல்லாமையே இதே சப்ஜியை இதே மாதிரியே பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஃபைனாக சாப் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மஷியாக வேகணும். ஸோ அது வரைக்கும் வேக விடுங்க. இப்போ நல்லா மஷியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். ரோஸ்டட் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் ஆட் பண்ணிப்போம். கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா மசாலா பவுடர்ஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கருகாமல் பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. பொட்டேட்டோவை 1 மினிட்டுக்கு இதில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயத்தோட உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் நான் ஆட் பண்ணல. இப்போ குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுத்து. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளோட சூப்பரான மசாலா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கரண்டியை வச்சு பொட்டேட்டோவெலாம் பிரேக் பண்ணி விடணும். மற்ற வச்சு மசிச்சிடாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா எதுக்கு வேணாலும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். துஸ்கா ரெசிபியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ரொம்ப அமேசிங்காக இருக்கும். சர்விங் பவுலில் சர்வ் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம துஸ்காவோட ரெசிபிக்காக போகலாம். 2 hours ஆகிடுத்து. நம்ம மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகி ரெடி ஆகிடுது. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணிப்போம். சாட் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுறலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லோயிஷாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய தான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் தோசை மாவு பதத்துக்கு இது மாறும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆயிலில் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம பேட்டர் இருக்கணும். ஸோ பேட்டர் ரெடி ஆகிடுத்து. நம்ம துஸ்காக்காக ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் வந்து மீடியம் ஹாட்டாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக விட்டு பாருங்கள் இந்த மாதிரி பேட்டரை. உடனே எழுந்து வந்துடுச்சுன்னா நம்மளோட ஆயில் வந்து கரெக்டான சூட்டில் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு எந்த மாதிரி விடணும்னு பாருங்கள். ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. சின்ன கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரே இடத்துல இந்த மாதிரி விடணும். இந்த மாதிரி ஆயிலை மேலே இந்த மாதிரி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். தெளிச்சுக்கிட்டே இருந்திங்கன்னா நம்மளோட பூரி மாதிரி அப்படியே எழுந்து வரும். இங்கே பாருங்கள், சூப்பராக எழுந்து மேலே ஒப்பி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளிப் பண்ணிக்கலாம். மெதுவாக ஃப்ளிப் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், சூப்பராக குண்டு குண்டுன்னு வந்துடுது பாருங்கள் பூரி. ஃப்ளிப் பண்ணியாச்சு. மேலே உங்களுக்கு தெரியறது வந்து ஜீரகம் அதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் சைடும் நல்லாவே வேக வைக்கணும். பூரியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து வேக வைங்க. மீடியம் ஹாட்டாக வச்சுக்கோங்க ஆயிலை. பூரி செய்கிறதுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா இது செய்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து வேக வைங்க. 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் ஆகிடும். ஆயிலோட சலசலப்பு வந்து நல்லாவே குறைஞ்சிடும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா பூரி மாதிரி ஒப்பிட்டு வந்திருக்கு நம்ம துஸ்கா. ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்து ரொம்ப அழகாக ஹாலோவாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிடவே டேஸ்ட்டாக. இந்த சைட் டிஷ்ஷோட இது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. வெறுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.